Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தனுவாஸ் கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து தனுவாஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. BVSN AHக்கு அதுக்கப்புறம் BTech வந்து ரேங்க் லிஸ்ட் போட்டுருந்தாங்க. எல்லாரும் செக் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படினு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன process இருக்கும் அத பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங்கான டேட் வந்து கொடுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் will be hosted shortly அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ சூன் நமக்கு கவுன்சிலிங் டேட் வந்து இங்க போடுவாங்க. சோ இப்போ என்ன process யுனிவர்சிட்டில போயிட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாரும் ரேங்க் லிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. அதுல உங்க கட் ஆஃப்ல வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படினா நீங்க இமிடியேட்டா யுனிவர்சிட்டியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. யுனிவர்சிட்டி மெயில் எல்லாமே இங்கேயே கொடுத்திருக்காங்க. அந்த மெயிலுக்கு பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் நம்பர் நேம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி என்ன வந்து மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. சோ இங்கே பாத்தீங்கன்னா redressal of grievances on provisional rank list from 14/7 to 16/7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 16ஆம் தேதி வரையும் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படினா அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. லாஸ்ட் இயரும் பாத்தீங்கன்னா சேம் process யுனிவர்சிட்டி சைடுல ஃபாலோ பண்ணாங்க. சில பேருக்கு கட் ஆஃப்ல சேஞ்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணி கொடுத்தாங்க. சோ இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரிவைஸ்ட் as அப்படின்னு போட்டு நியூ டேட் வந்து போட்டிருக்காங்க. சோ இது போல 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு மேபி ஒரு ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட் கூட நமக்கு இந்த டைம் ரிவைஸ் பண்ணி கொடுக்கலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் டைம் எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃப் வரையும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். இது போல நமக்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃப் இருக்க வரையும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நமக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. சோ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஓசிக்கு 199ல இருந்து 193 வரையும் கூப்பிட்டாங்க. பிசிக்கு 200ல இருந்து 193 வரையும், நெக்ஸ்ட் பிசிஎம்க்கு 199ல இருந்து 185 வரையும், எம்பிசி டிஎன்சிக்கு 200ல இருந்து 193 வரையும், எஸ்சிக்கு 199ல இருந்து 185 வரையும், எஸ்சிஏக்கு 199 to 180, எஸ்டிக்கு 197.5 to 180 இதுவரையும் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே பிவிஎஸ்சிஎன் ஏஹெச்க்கு என்னென்ன சீட் இருக்கோ எல்லாமே அலாட் ஆகிரும். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் எதுக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா பிடெக்கில் சில சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாது. அதுக்கு தான் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் எல்லாமே போகும். பிவிஎஸ்சிஎன் ஏஹெச்சை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எல்லா சீட்ஸுமே வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. 196.5லேருந்து 160 வரையும் இருக்கவங்க வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. இதே போல் இந்த டைமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க, சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே வந்து நமக்கு ஆகஸ்ட்டில் தான் நடந்துச்சு. இந்த டைம் ஜூலைலேயே வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட்டுமே வந்து போட்டாங்க. ஸோ முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் ஃபீஸ் எதுவுமே வந்து தனுவாஸ்க்கு பே பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் பேமெண்ட் எதுவும் பண்ணுற மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான காலேஜ் ப்ரிஃபரன்ஸை மாற்றி வச்சுக்கலாம், அவ்வளோதான். சூன் கவுன்சிலிங்கான டேட் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து உங்கள் கட் ஆஃப் சொல்லி எனக்கு வந்து சீட் கிடைக்குமா, நான் இத்தனாவது ரேங்க்கில் இருக்கேன் சீட் கிடைக்குமா அது போல் வந்து சொல்லியிருந்தீங்க. ஓசி பிசியில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 196+ இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து இதுதான் வந்து கேட்டிருந்தீங்க. சூன் பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும், நானும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.